ஹாய் சில்லக்குட்டீஸ், நான் தான் உங்க ஹச்டி ஏஞ்சல்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சோகமான விஷயம் நடந்துருச்சு. என்னன்னா, இந்த பயலுக்கு வந்து கால் உடஞ்சிருச்சுங்க. பாருங்க, காலில் கட்டு போட்டுக்கிட்டு. எந்திரி எந்திரி, சிரிக்காத. எனக்கு தான் சிரிப்பு வருது. எந்திரி. எனக்கே சிரிப்பு வருதுங்க. எலும்பு உடைச்சிட்டாங்க வீட்ல. எலும்பு எல்லாரும் சேர்ந்து நான் உடைக்கல. இவனா போய் கிரிக்கெட் விளையாண்டு பந்து எடுக்கிறேன்னு சொல்லி போய் இதுக்குள்ள காவாக்குள்ள போய் காலை வாக்கியர்ல காலை விட்டு பெரிய கிரிக்கெட் சாம்பியனு சோதனை மேல் சோதனை. கட்டை நேத்தி போயிட்டு அம்மா பட்டையில போயிட்டு கட்டை போட்டு ஏன் கேக்குறீங்க? அப்புறம் என்ன ஆச்சுன்னா பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் அம்மா பட்டையில போயிட்டு அம்மாப்பேட்டை அங்க போயிட்டு காலே உடஞ்சிச்சுங்க. இது எப்ப எத்தனை நாள் இருக்கும்? 4-5 நாளா கூட இருக்கும். 7 நாள் 8 நாள் இருக்குங்க. என்ன இது வரேன் 8 நாள் இருக்கும். ஃபர்ஸ்ட் விட்ட சொன்னேன், இது மாரி விழுந்துட்டேன் சுளுக்குன்னு தான் நினைச்சிட்டு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுளுக்குன்ட்டு பத்தாத்துக்கு இந்த எத்தாப்புல ஒரு இந்த ஆத்தாலாம் அந்த ஆத்தாவுக்கு 110 வயசுங்க. அந்த ஆத்தா நடந்து வந்து என் காலை பார்த்துட்டு வலிச்சு விட்டு போனிச்சுங்க. காலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நல்லா மெழுகுத்தூள் இதெல்லாம் போட்டு என்னது ஆயில், அது என்ன ஆயில், நல்லெண்ணெய் போட்டு மெழுகுத்தூள்லாம் போட்டு நைட்லாம் வச்சு நல்லா வலிச்சு உயிர் போயிட்டுங்க. நான் நினச்சேன் சுளுக்கு தான் நினச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு மறுபடியும் கிரிக்கெட்லாம் விட போனேன். மறுபடியும் அதுக்கு வேற அவளை திட்டுவேன். மறுநாள் கிரிக்கெட்லாம் விட போயினா அங்கே நொண்டிகிட்டே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, பசங்க சொன்னாங்க இது போய் சுளுக்கு மாரி தெரியல, போய் எதுவும் காட்டு கொண்ட அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா போயிட்டாங்க. ஏற்கனவே என் அண்ணன் சின்ன பிள்ளைல இந்த இடத்துல அடித்து என் காலை உடச்சிருக்கான். அப்போ அம்மா மட்டும் தான் போயிட்டு சரி பண்ணோம். அங்கே சின்ன பொண்ணா ஒரு 3ஆவது நாளாக தான் பிடிப்பேன். இன்னும் எனக்கு விவரம் தெரியும். அதே இடத்துக்கு போயிட்டு பார்த்தா கால் உடஞ்சிருக்குன்ட்டாங்க. உயிரே போயிட்டு என்ன சொல்ற, எலும்பு லைட்டாக கிராக் அப்படியே தெரிச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கட்டு போடணும் அப்படி எக்ஸ்ரே எடுக்கணுன்ட்டு அந்த எக்ஸ்ரே எடுக்கும் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து கால் இது இருக்கா, இது நல்லா தெரியுதா? இந்த அப்படியே இந்த இடம் இருக்குல்ல, தெரியுதா? மூஞ்சி தாண்டி இருக்காது. இந்த எப்படி தெரியும், இப்படி வச்சுக்க, இப்படி வச்சுக்க. இந்த இடம் தெரியுதா? கரெக்டா பாருங்க. இந்த இடத்த ஒரே அமுக்குனாங்க பாருங்க, உயிரே போட்டுங்க. இந்த இடம் தான் எப்படி தெரியுதா? அந்த இடம் தான் வீங்கிருக்குதா? வீங்கல, எலும்பு மேலே வந்துருக்கு. அது ஒரு அமுக்குனாங்க, உசுரே போயிட்டுங்க. எனக்கு நேற்று கத்து ஐயோ, நான் கிரிக்கெட்டுங்கிற பாருங்க. திருவிழா வேற 4ஆம் தேதி, எப்படா நான் ஆடுறதுன்ட்டு டாக்டர் அவர்கிட்ட கேட்குறேன். இது வந்து எப்படி சொல்றது, என்னமோ ஒரு வைத்தியம், நாட்டு வைத்தியம் தாங்க. அது எக்ஸ்ரே மட்டும் எல்லாம் எடுக்கிறது, பாக்கி எல்லாம் நாட்டு வைத்தியம் தான். அவர்கிட்ட சொல்றேன், 4ஆம் தேதி திருவிழா விளையாட முடிச்சு, ஆட முடியுமா ஆட முடியாதா, காவடி எடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டு அவன் சொன்னா 2 வாரத்தை சரி பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தா ஒரு 29-30ஆம் தேதிக்குள்ள ஆடிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன. ரொம்ப வலிங்க எனக்கு. எப்படியா தெரியுதா இல்லை உங்களுக்கு? இந்த இடத்துல பிளேட் வச்சிருக்காங்க. என்னது, இந்த மூங்கில் பிளாச்சி, அதை நான் 3 இது வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த மருந்து இடம், இந்த லிக்விட் மருந்து, அதை தான் அந்த முடிச்சில் ஊற்றணும்னு இருக்காங்க. அந்த முடிச்சில் ஐயோ அதுக்கப்புறம் என்ன மஞ்சள் ஊற்றலாம். எங்கள் அம்மா அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டாங்க. அம்மா அது ஏதோ ஆயிருக்குமா காட்டுவோமான்னு சொல்லி தான் நான் நேற்று எடுத்துட்டு போனது. இந்த ஆயில் தான், ஆயில் ஃபுல்லாக கொடுத்தாங்க. வலிக்குதுன்ட்டு இவ்வளவு குறைச்சிட்டேன் நேற்று ஒரு நாள்லயே. இன்னும் 3 நாள், அப்புறம் 4 ஞாயிற்றுக்கிழமை வேற கட்டு கொடு. இவன் என்னன்னா சிரிக்கிறாங்க. எனக்கு கால் உடஞ்சுன்னு சொல்றேன், மூஞ்ச கட்டு சிரிக்கிறாங்க. போய் காலை உடைக்க சொன்னா போய் கிரிக்கெட் விளையாண்டு காலை நொண்டிக்கிட்டு வராங்க, சிரிச்சுக்கிட்டு அப்படியே போட்டேன்னு வச்சுக்க. மூஞ்சி மோர என் வழி எனக்கு தான் தெரியும். ஒரு நாள் உனக்கு உடையட்டும். பத்தாத்தையும் என் ஃப்ரெண்டெல்லாம் திரிக்கிறாங்க, திருவிழா டயத்தில் அதெல்லாம் தேவையா குமாரு அப்படின்ட்டு. இங்கே என்ன திங்கிறாங்க, என்ன திங்கிறதுக்கு வாங்கி வச்சுட்டு தின்னுட்டு தெரியுமா? காலம் முடியலன்ட்டு எனக்கு வாங்கினதெல்லாம் இவ எடுத்து தின்னுட்டு இருக்கேன். இது வலி உயிர் போய் வேற யாராவது எதுவும் வைத்தியம் இருந்தா சொல்லுங்க. ஐயோ முடியலப்பா, நடக்க கூட முடியல. அந்த மருந்து ஊத்துவா பாருங்க. ஊத்திரி, இப்போ எனக்கு வலிக்குதிரி, இந்த இதெல்லாம் முடிச்சிட ஊத்துரி, ஊத்து ப்ளீஸ் ஊத்துரி. பாத்தீங்கன்னா தக்காளி மருந்து ஊத்த போறா. ஊத்து, மருந்து எடுத்துட்டு வந்துரு. இங்க பாரு, சிரிக்காத, உனக்கும் ஒரு நாள் நடக்கும். இந்த இடம் அப்படியே, இந்த இடம் தெரியுதா? அந்த இடத்துல கூட இது இருக்கு. இந்த இடத்துல தான் உடஞ்சிருக்கு எலும்பு.
அப்புறம் இந்த இடம் வீங்கிட்டுங்க நேற்று ஆண்டல்ல மருந்து ஒழுங்கா ஊத்துறே அப்படியே சொட்டு சொட்டா ஊற்றணுமா அந்த முடிச்சில ஊற்றணும் வாயில கொஞ்சம் ஊற்றிக்க அமைக்க விட்டு போயிடுவேன் ஐயோ வலி உயிர் போதுரா சாமி நடக்க விட முடியலங்க பார்த்து கூட போக முடியல நாய் போறவங்க தான் போக வலி உயிர் போதுரா குமார் போதும் இந்த இடத்துல ஓகே வலிக்கு தெரியும் பயங்கரமா காலு நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குது ஏன்டி தக்காளி அப்பா போதும் இன்னமும் ஊத்தாத நாளைக்கு வேணும் இப்போதைக்கு தான் என்னோட நிலமை பசங்கெல்லாம் காவடிக்கு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நான் போக முடியாமல் நிற்கிறேங்க கிரிக்கெட்டோட கூப்பிட்றாங்க கடுப்பாதுங்க ஒருத்தனை ஃபோன் அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஷோ கடவுளே இவன் வேற சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா அடிக்கடி இப்போ என்ன பண்ணுறதில்ல யாராவது வைத்தியம் இருந்தால் சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுதான் என்னோட நிலமை சோகமா வேற ஐயோ தொடாதரி இவன் வேற தொட்டுக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி இது என்ன விளையாடுறோம்ல ஒன்று நான் போட்டேன்னு வச்சு தெரிச்சு விடும் ஓகே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னடா அதுலேயே சிரிச்சுட்டு சொல்லுங்க பார்த்தீங்களா இன்னும் ஒரு எம்மு வரத்துக்கு கொஞ்சம் தான் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதரி காலை தூக்கி இன்னும் தலையில வைப்பா காலை ஐயோ வலிக்குது எனக்கு பயங்கரமா இப்போ இந்த மருந்து வேற இது ரத்த கட்டு மருந்துன்ட்டு இதை வாங்கிட்டு வந்தா அப்படி மேடம் இதை வாங்கிட்டு வந்து காலில் ஊற்றினா அப்படி இது ஊற்றியும் ஒன்றும் ஆகலை ஷோ திருவிழா கண்டிப்பாக 4ஆம் தேதி திருவிழா அதுக்குள்ளே கால் சரியாயிட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓடி ஆடிட்டு கிடந்தேன் எங்கள் அம்மாவே சிரிச்சுக்கிட்டு இது சிரிச்சுக்கிட்டு ஏன் வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க எல்லாம் செஞ்சு வீட்டில் நான் அந்த வீட்டிலே இருக்க போகிறது இல்லைங்க யாராவது வீடு இருந்தால் சொல்லுங்க வந்து இருக்கேன் நொண்டி தாங்க நொண்டி கூட நடக்க முடியல ஐயோ வலிக்கு தெரியும் யாராவது கமெண்ட் பண்ணுங்க வேற எதுவும் வைத்தியம் இருந்தா இதுவே வைத்தியம் தான் நான் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிடுறேன் அம்மாப்பேட்டை அங்கே போயிட்டு கட்டை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் மறுபடியும் கட்டு போட்டு விடுவாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு வாரமா அதுக்கப்புறம் சரியாயிடுந்தாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் பாய் சொல்லு நீ வேணா சிரிக்காத முடியலைங்க வேற எதுவும் இதாக இருக்குமாடி வேற எதுவும் எலும்பு உடஞ்சிருக்குமா அது கூட நான் எக்ஸ்ரே அப்பாவுக்கு அனுப்பி விடணும் ரைட்டு முடியலை இல்லை வேற எதுவும் யாருக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க எப்படி காட்டுறது இது இந்த கால் எலும்பு இதில் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த இதில் பாருங்க தெரியுதா இதில் தெரியும் பாருங்க அந்த நடுவில் எப்படி அம்மாப்பா அப்படி இந்த இடம் தெரியுதா இதுக்கிட்ட தாங்க ஒரு அமுக்க முடக்குன்னு வச்சு பாருங்க அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட தான் எலும்பு உடஞ்சிருக்கும் இது வந்து எலும்பு ஏறிக்கிட்டு இது எலும்பு உடஞ்சிருக்கும் ஒரு அமுக்கு நாங்கள் முடக்குன்னு வச்சு சவுண்டு இதோட நாங்கள் ஆளி இது அப்பாவுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிவிடு ஓகே லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் நாளைக்கு மீட் பண்ண நாளைக்கு முடிஞ்சால் வீடியோ போடுறேன் ஓகே எனக்கு அதான் இவ்வளோதான் பாய்